பெண்களை வந்து நம்ம வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் மேல நம்ம பெண்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் அவங்கள அபியூஸ்ல இருந்தும் ஹாரஸ்மெண்ட்ல இருந்தும் காப்பாத்துறதுக்கும் நம்மளுக்கு நிறைய லாஸ் வந்து இந்தியால இருக்கு. எக்ஸ்க்ளூசிவா சொல்ல போனா பெண்களுக்குன்னே தனியா கிட்டத்தட்ட ஒரு 40+ லாஸ் இருக்கு. ஆனா நம்ம சமூகத்துல நம்ம கூடயே இருக்கிற ஆண்களுக்கு அவங்க இன்கேஸ் ஒரு அபியூஸ்க்கோ இல்ல ஒரு ஹாரஸ்மெண்ட்க்கோ ஆளானா அவங்களை காப்பாத்துறதுக்கு ஏதாவது லாஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டா அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றது தான் சேட் ட்ரூத். வணக்கம், நாங்க வக்கீல் கேட்வே. நான் இப்போ மேல சொன்ன விஷயத்துப்படி உங்களுக்கு தோணி இருக்கும், ஏன் நம்ம இந்த வீடியோவை பார்க்கணும், அதான் ஆண்களுக்காக எந்த ஒரு லாவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்களும் பெண்களுக்கு ஈக்குவலா அபியூஸும் ஹாரஸ்மெண்ட்டும் ஆளாக்கப்படுறாங்க. அவங்களுக்கும் அநீதிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்மளோட பாப்புலேஷன், அதாவது டோட்டல் இந்தியாவோட பாப்புலேஷன்ல அதிகமா இருக்கிறது வந்து ஆண்கள் தான். ஆனா சத்தமே இல்லாம சைலண்டா யாருக்குமே தெரியாம யாருக்குமே சொல்லாம அவங்களுக்கு நடக்கிற நிறைய அநீதிகள் அவங்களுக்குள்ளேயே தங்கிடுது. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு அநீதிகள் நடந்தா அவங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி அநீதிகள்ல இருந்து எப்படி அவங்க மீண்டு வரணும், அந்த மாதிரி நடக்கிற அபியூஸ் ஹாரஸால அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, சோ இத பத்தி எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். இந்தியால நம்ம இருக்கிற சொசைட்டி பேட்ரியார்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆண்கள் சார்ந்த சமூகம் அப்படின்வாங்க. ஆனா இந்த ஆண்கள் சார்ந்த சமூகத்துல பெண்களை விட மறைமுகமா ஆண்கள் நிறைய விதத்துல பாதிக்கப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஆண்களுக்கு வந்து எந்த ஒரு அநீதியுமே நடக்கல, ஆண்களுக்கு அபியூஸ் நடக்கல, ஆண்களுக்கு ஹாரஸ்மெண்ட் நடக்கல நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பெண்களுக்கு நடக்கிற ஹாரஸ்மெண்ட் அபியூஸ் இதெல்லாம் வந்து வெளியில தெரிஞ்சிருது. அதே மாதிரி ஒரு பெண் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் பண்ணிட்டான், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹாரஸ்மெண்ட் நடந்துருச்சு, எனக்கு ஒரு செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல மீடியாலயோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இந்த சொசைட்டியும் சரி, இந்த மீடியாவும் சரி, இல்ல இந்த பப்ளிக்கும் சரி, எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இம்மிடியட்டா அவங்களுக்குள்ள ஒரு பெர்செப்ஷனை எடுத்துக்கிறாங்க. அதாவது ஆண் தான் தப்பு பண்ணியிருப்பான், பெண் வந்து எப்பவுமே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கா, சோ அதனால வந்துட்டு அவ உண்மைதான் சொல்லுவா அப்படின்ற மாதிரி ஒரு ஜெனரல் பெர்செப்ஷன்ல இருக்கிறாங்க. இந்த பெர்செப்ஷன் தான் நம்மளுக்கு மாறணும் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். அதே நேரத்துல பெண்கள் எப்பொழுதும் எல்லா நேரத்திலையும் சரின்னு சொல்ல முடியாது, ஆண்கள் எப்பொழுதும் எல்லா நேரத்திலயுமே தவறுன்னு சொல்ல முடியாது. ஆண்கள் பெண்கள் இந்த ரெண்டு ஜெண்டர்லயுமே வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டா சரின்றவங்களும் பாதி பேர் இருக்காங்க, தவறுன்றவங்களும் பாதி பேர் இருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது பெண்களுக்கு நடக்கிறது மட்டும் நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது, ஆண்களுக்கு நடக்கிறது நம்மளுக்கு வெளிப்படையா தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஆண்களை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வச்சிருக்கோம், அதாவது ஆண் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சோஷியல் ஸ்டிக்மா வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஆண்கள்னா காலையில வெளியில போகணும், வேலைக்கு போகணும், அவங்க சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். பெண்கள் வந்து அதுல இருந்து நம்ம என்ன வீட்டை பாத்துக்கணுமோ அந்த மாதிரி சொல்லி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா ஆண்கள் வந்து அவங்களோட முடிவை மாத்தி நான் வந்து வீட்டுல இருக்கணும், நான் வந்து வீட்டை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ஆணை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஒரு பெண் வந்துட்டு நான் வீட்டுல இருக்க விரும்பல, நான் வேலைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி போனா, ஆனா அந்த பெண்ணை வந்து எல்லாருமே உயர்த்தி பேசுவாங்க, ஒரு இண்டிபெண்டன்ட் விமன், அவங்க சம்பாதிச்சு அவங்க காலையில நிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்கிற வரைக்கும் ஆண்களுக்கு நடக்கிற அநீதி வந்து மறைவாவே இருக்கும். ஆண்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் அநீதிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜென்ரலா நடக்கிற கிரைம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சிட்டிசன் அந்த மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு கேட்டகரியில நம்மளுக்கு விழுந்துரும். ஆனா ஒரு ஆண்களுக்கு ஒரு ஜெண்டர் பேஸ்டா ரிலேஷன்ஷிப்ல நடக்கிற கிரைம்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில சொல்லாம பெண்கள் வந்து அதிகமா அதை வந்து போர்ட்ரே பண்ணி தன் மேல இருக்கிற தப்பை வந்து மறைக்கணும் அப்படின்றதுக்காக சில சமயம் ஆண்கள் மேல தப்பு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 கேட்டகரியா நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்னு 498A ஆஃப் ஐபிசி, செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேப் லாஸ், தேர்ட் வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், ஃபோர்த் வந்து மெயின்டெனன்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 498A ஆஃப் ஐபிசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கல்யாணமான ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது அந்த கணவனால இல்ல அவங்களோட வீட்டுல இருக்கிற அந்த ரிலேட்டிவ்ஸால அந்த பெண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு கொடுமை நடக்கும்போது அதுக்கு வந்து அந்த கணவனும் சரி அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சரி அதுக்கு வந்து ஆளாவாங்க. கோர்ட்ல வந்து அவங்க வந்து அதுக்காக இது பனிஷ் பண்ணப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க. மோசமான ஹஸ்பண்டால இல்ல மோசமான அவங்களோட இன்லாஸால அந்த பெண்கள் வந்து நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டு அதனால அவங்க கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதனால அவங்களுக்கு வந்து நிறைய ஜஸ்டிஸும் கிடைச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். ஆனா சில நேரத்துல பெண்கள் வந்து சில சமயம் எனக்கு இந்த இன்லா சொல்றது பிடிக்கல, நான் வந்து இந்த மாதிரி அவங்க சொல்ற மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன், எனக்கு தனி கொடுத்தனும் போகணும். அதுவும் இல்லாம அந்த பெண்களோட அம்மாவும் வந்து சில சமயம் டியூட்டர் பண்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதிரி சொல்ற மாதிரி உன் ஹஸ்பண்ட் சொல்றது வந்து கேட்க வையே, உங்க அம்மாவும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டா அவங்க இன்லாஸும் அவங்க ஹஸ்பண்டும் அவங்களோட பேச்சை கேட்காத பட்சத்துல இமீடியட்டா மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து உங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், நீங்க வந்து என்ன குடும்பப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு. இந்த லாஸும் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வந்து இது இமீடியட்டா எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கும் போது
அந்த ஹஸ்பண்டும் சரி அந்த இன்லோஸும் சரி அவங்க தவறே செய்யாத பட்சத்துல கூட அவங்க மேல வந்து கேஸ் ஃபைல் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி இதை விட இன்னும் கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் மேலேயும் இந்த 498A கீழே நமக்கு வந்து கேஸ் ஃபைல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இது எப்படி ஃபைல் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்க மேல கூட அந்த கேஸ் வந்து ஃபைல் ஆகும். ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 2 வயசு குழந்தை 4 வயசு குழந்தைக்கு கூட நம்மளுக்கு பெயில் எடுத்த சிச்சுவேஷன்ஸ்லாம் இந்த 498A கீழே நம்மளுக்கு வந்திருக்கு. சோ இந்த ஒரு லாவை வந்து நம்மளுக்கு எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லா உறவையும் விட்டுட்டு ஒரு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போற அந்த பெண்ணை வந்து பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாவை வந்து கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஆனா இந்த லாவை வந்து தன்னோட கிரீடினஸ்க்காக தன்னோட வெஞ்சன்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ற பெண்கள்னால அப்பாவியான ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் அப்பாவியான இன்லாஸ் வந்து நிறைய இதால பாதிக்கப்படுறாங்க. செகண்ட் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரேப் லாஸ். ஸோ இந்த ரேப் லாஸ்ல நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்போ ஜென்ரலா வந்துட்டு ரேப்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு செக்ஷுவல் கிரைம். ஸோ இந்த செக்ஷுவல் கிரைம்ல வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் ஒரு செக்ஷனும் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பையன் இன்னொரு பொண்ணை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு ப்ரிடெக்ஸ்ட்ல வந்து ஏமாத்தி அவங்களோட சேர்ந்து ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு கீழே நம்மளுக்கு செக்ஷன் 376 ஆஃப் IPC கீழே அவங்க பனிஷ் பண்ணப்படுவாங்க ஒரு கேட்டகரிக்கு கீழே. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ லிவ் இன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. இது வந்து ஆக்சுவலா நமக்கு ஃபாரின்ல இருந்தது, பட் இப்போ இந்தியாவிலயும் வந்து எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு வந்து பரவலா இருக்கு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளோட ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது சுப்ரீம் கோர்ட்டும் வந்து நம்மளுக்கு அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அப்ரூவலால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து கல்யாணமே ஆகாம ஒன்னா சேர்ந்து வாழும்போது கூட அது ஒரு நார்மலான ஒரு லீகலா கன்சிடர் பண்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்க பிரியணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது அந்த பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் தான் இந்த லிவிட்ல இருந்து பாதிக்கப்பட்ட ஒரு ஜெண்டர், அதனால எனக்கு நீ இவ்வளவு காம்பன்சேஷன் தரணும், எனக்கு இவ்வளவு பைசா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து கேட்கறாங்க. அந்த நேரத்துல வந்து 2 பேருமே தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், அதனால 2 பேருமே சேர்ந்து ஈக்குவலா தானே பிரியிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இந்த பெண் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டா, நீ என்ன ரேப் பண்ணுவ, அப்படி ரேப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இமீடியட்டா அப்படி கொண்டு போய் அவங்க கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ அது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு அப்பாவியா இருக்கிற ஆண் வந்து பாதிக்கப்படுறாரு. ஆனா இப்போ நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு செக்ஸ் வந்து கன்செக்சுவலா, அதாவது ஒரு ஆண் பெண் மெஜாரிட்டியான ஒரு ஆண் அண்ட் பெண், அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கிற பெண்ணும் 21 வயசுக்கு மேல இருக்கிற ஆணும், இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு ஒரு செக்ஸ் வந்து ரொம்ப கன்சென்ட்டோட இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா, அது நம்மளுக்கு ரேப்பு கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லா வச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆண்களை வந்து நம்மளால காப்பாற்ற முடியும். ஸோ தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து ஒரு கணவன் மனைவி 2 பேரும் பிரியும் போது அந்த மனைவி வந்து என்ன என்னால காப்பாத்திக்க முடியல, அதனால வந்துட்டு நான் என் கணவர்கிட்ட இருந்து இவ்வளவு எனக்கு பணம் வேணும் என்ன காப்பாத்திக்கிறதுக்கும் குழந்தைகளை காப்பாத்திக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கல்யாண பந்தத்துல ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இவ்வளவு குழந்தை இருக்கு, அந்த பெண் வந்து உண்மையாவே அவங்களை காப்பாத்திக்கிறதுக்கான திறமை அவங்களுக்கு இல்ல, அவங்க வேலைக்கு போகல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு உண்மையான யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆனா அந்த பெண்ணால வேலைக்கு போக முடியும், அவங்களால அவங்களே காப்பாத்திக்க முடியும், அந்த குழந்தைங்களையும் அவங்களால காப்பாத்திக்க முடியும். கணவருக்கு வந்து வேலை செய்யற ஒரு கெப்பாசிட்டி கிடையாது, அவர் வந்து ஏதோ ஒரு டிசேபிள்மெண்டால இருக்கிறாரோ இல்ல எதனா ஒரு குறையால கஷ்டப்படுறாரோ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல கூட இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே இமிடியட்டா இந்த கேஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அவங்க தன்னோட வேலையை விட்டுருவாங்க. வேலையை விட்டுட்டு இப்ப நான் வேலைக்கு போகல, என்னால வந்து என்னோட ஃபேமிலியுமே சரி என்னோட குழந்தைங்களுமே சரி என்னையே சரி என்னால பாத்துக்கிறதுக்கு வந்து எனக்கு எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே இல்லை, ஸோ அதனால வந்து நீ எனக்கு மந்த்லி இவ்வளவு தரணும், இல்லைன்னா எனக்கு பெர்மனண்டா நீ இவ்வளவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டா, உண்மையாவே சம்பாதிக்கக்கூடிய திறமை இல்லாத ஒரு ஆண் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவர் வந்து ஆளாக்கப்படுறாரு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த பெண்கள் தன்னால வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும், தன்னால சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கூட தன்னோட கணவர் இவ்வளவுதான் கம்மியா சம்பாதிக்கிறாரு, அவருக்கு பாத்துக்கிறதுக்கு அவங்களோட அம்மா அப்பா இருக்காங்க, ஒரு வீடு இருக்கு அப்படின்ற சிச்சுவேஷன் கூட மறந்து எக்ஸ்ட்ராவா அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு கிளைம் பண்ண முடியுமோ அவ்வளவு கிளைம் பண்ணி அவங்க ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளுறாங்க. இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு கேஸ் லால சொல்லியிருக்கோம், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, கல்யாணம் பண்ணிட்டீங்க, சோ அதனால நீங்க உங்க மனைவியை வந்து நீங்க காப்பாத்தி ஆகணும், நீங்க அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி கொடுக்குறீங்களோ இல்லையோ எக்ஸாக்டா வந்து யூ கேன் பெக் borrow or steal, ஆனா நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் வந்து உங்களோட மனைவிக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணுன்ற மாதிரியே ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இப்பதான் அதெல்லாம் எவால்வ் ஆகி நார்மலா ஆகி நம்மளுக்கு இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, கணவரோட குவாண்டம் ஆஃப் ஏர்னிங் அண்ட் பெண்ணோட ஏர்னிங் கெப்பாசிட்டி, ஸோ இது ரெண்டுத்தையுமே பார்த்து இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டா நம்ம குவாண்டம் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் கேஸ்ல லாஸ்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா,
இப்போ அந்த பெண் வந்து எனக்கு இவ்வளவு மெயின்டெனன்ஸ் வேணும்னு கேட்கும்போது அந்த ஆணால இவ்வளவு கொடுக்க முடியல அப்படின்ற சிச்சுவேஷன்ல அந்த ஆண் மேல வந்து வாரண்ட் இஷ்யூ ஆகி அவரை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு கூட மெயின்டெனன்ஸ் கேஸ் போறதுக்கான வர்ஸ்டான சிச்சுவேஷன்ஸ் கூட நிறைய இருக்கு. ஃபோர்த்தா வந்து நம்ம அவங்களுக்கு பார்க்கக்கூடிய லா அல்ல அவங்க என்ன மாதிரி அபியூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்னா ஜென்ரலாவே வந்துட்டு ஆண் வந்து பெண்ணை தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைபிக்கலான ஒரு கான்செப்ட் வந்து நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆண் வந்து பெண்ணுக்கு பண்றாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அதுல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய லாஸ் வந்து பெண்களுக்காக இந்த சொசைட்டியும் சரி, இந்த கவர்மெண்ட்டும் சரி, இந்த கோர்ட்டும் சரி நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்கு. ஸோ அதுல ஒண்ணுதான் வந்து விசாகா விசஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். அது நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ இந்த விசாகா விசஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் மூலியமா நம்மளுக்கு ஒர்க் பிளேஸ்ல வந்து பெண்களை செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா இதுல எத்தனை கேசஸ் வந்து உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல வந்து பாதிக்கு பாதி வந்து ஃபேக் கேசஸ் தான் இருக்கு. இந்த ஃபேக் கேசஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து அந்த கம்பெனில இருந்து வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வேலை போனதுக்கு அப்புறமா அவர் வேற எந்த கம்பெனிலுமே ஜாயின் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆகும். அவரோட ஃபேமிலி அவர் பாத்துக்கிறது கஷ்டம், சொசைட்டில அவர் ஃபேஸ் பண்றது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை அவர் சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இல்ல செக்ஷுவல் அபியூஸ்னு சொல்லிட்டு ஒரு பையன் மேல கேஸ் ஃபைல் ஆகும் போது அது அவரை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, அவரோட ஃபேமிலியையும் சரி அவரை சார்ந்தவங்களையும் சரி எல்லாரையுமே வந்து அது பாதிச்சு இவரு கடைசியில எல்லாரையுமே இவர் ஒதுக்கி வச்சு ஒரு யாருமே இல்லாத ஒரு பாவப்பட்ட ஒரு விக்டிமா இவர் வந்து கடைசியில வந்து இவர் உட்கார்ந்துற ஒரு நிலைமைக்கு போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2015 வந்து ஜஸ்லின் கவுர் அப்படின்ற ஒரு கேஸ், ஜஸ்லின் கவுர் வர்சஸ் சரப்ஜித் சிங் அப்படின்னு ஒரு கேஸ் இருந்தது. அந்த கேஸ்ல நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா எஃபில வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து என்ன வந்து ரோட்ல ஒரு டிராபிக் சிக்னல் வச்சு என்ன மோலஸ்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து அவங்க பர்சனலா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போய் கொடுக்கல, எஃபில வந்து ஒரு பிக்கப் போஸ்ட் பண்ணி இதுல வந்து எனக்கு நீதி வேணும், எனக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது பயங்கர வைரலா போய் எல்லா பக்கமே பரவி அவரை அரெஸ்ட் பண்ற லெவலுக்கு போயிடுச்சு. அவரை அரெஸ்ட் பண்ணி அந்த கோர்ட்டுக்கு கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு ஹியரிங்கே வராம கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் அவங்களை வந்து அலைய வச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா என்ன ஆச்சு அந்த கேஸ்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த டிராபிக் சிக்னல்ல இவங்க 2 பேரும் கூட சேர்ந்து நின்று இன்னும் ஒருத்தர் வந்து எவிடன்ஸ் கொடுக்க வந்தாரு. அவரா தானா முன் வந்து ஒருத்தர் எவிடன்ஸ் கொடுக்க வந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணு தான் முதல்ல அந்த பையனை வந்து வம்பு இழுத்தது, அதுக்கப்புறம் இந்த பையன் ரிப்ளை கொடுக்க போய் இந்த பொண்ணு பேச போய் அதுக்கப்புறம் தான் இந்த பையன் இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரொவோக் பண்றது அந்த பொண்ணு தான், அந்த பையன் மேல எந்த தப்புமே கிடையாது. இந்த பொண்ணு பேசுனதுனால அவன் கொடுக்கும்போது கரெக்டா இந்த பொண்ணு போட்டோ எடுத்து அதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா ஊதி வந்து இந்த பொண்ணு பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி அவர் கடைசியா அவருக்கு கொடுத்த அந்த எவிடன்ஸ் மூலியமா இந்த கேஸ்ல வந்து அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதுல என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்னா இந்த பையன் வந்து தப்பு, இவனை வந்து எல்லாருமே ஒரு அக்யூஸ்டா வந்து பாருங்க இவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாலையும் சரி சோஷியல் மீடியாலும் சரி எல்லா இடத்துலயுமே வந்து பயங்கரமா ரவுண்ட்ஸ் வந்த இந்த விஷயம் அவர் தப்பானவர்னு போர்ட்ரே பண்ண ஒரு விஷயம். ஆனா இவர் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா அது வெளியில யாருக்குமே தெரியல, அது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு விஷயமாவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு செக்ஷுவல் அபியூஸ்லயும் வந்து சரி ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்லயும் சரி இந்த மாதிரி ஒரு கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் மேல வந்து ஃபைல் ஆகும்போது அந்த பையன் தப்பு அப்படின்ற விஷயத்த வந்து எல்லா மீடியாலையுமே எல்லா நியூஸ்லயுமே எல்லா கோர்ட் எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே பண்ற ஒரு விஷயம். அவர் நிரபராதி அப்படின்னும் போது அடுத்த செகண்டே வந்து சைலண்டா யாருக்குமே தெரியாம அவர் வெளியில வரும்போது அவர் மேல இருக்கிற அந்த டேக் வந்து எப்பவுமே அவருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அவருக்கு ஏற்படுற அவமானம், அவர் இத்தனை நாள் இழந்த வாழ்க்கை, அவருக்கு அந்த ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள் இதுலலாம் வந்து அந்த பையன் வந்து மீண்டு வர முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படணும். இந்த சொசைட்டில ஆண்கள் பெண்கள் 2 பேருமே ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம எல்லா இடத்துலையுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெண்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ஆண்களோட டியூட்டி, ஆண்கள் தான் வந்து பெண்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லுவோம். தவிர ஒரு ஆணையும் பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம நிறைய இடத்துல சொல்ல மறந்துடுறோம். ஒரு பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, நிறைய என்ஜிஓஸ் இருக்கு, நிறைய லாஸ் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஏன் வந்து ஒரு ஆணுக்கு கிடையாது? ஒரு ஆணை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆணை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அப்படின்றதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லாஸுமே இல்ல, எந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரொடெக்ஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இல்ல, ஒரு என்ஜிஓஸ் இல்ல, எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு மறந்த ஒரு ஜெண்டராகவே அவங்க வந்து ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடந்துருச்சு, இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டாங்க, எனக்கு வந்து என் மேலே ஒரு செக்ஷுவல் அபியூஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது நீ ஏதாவது பண்ணியிருப்ப, அந்த பொண்ணு மேலே ஏதாவது உண்மை இருந்திருக்கும், நீ உன் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு எல்லாருமே வந்து எந்த ஒரு பக்கமே யோசிக்காம ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ஒரு ஐடியாவை தான் நம்ம இந்த சொசைட்டில இருந்து மாற்றணும்.
பெண்களை காப்பாத்துறதுக்கு பெண்களுக்காக நம்மளுக்கு நிறைய லாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த லாஸ் எல்லாம் வந்து கரெக்டா உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க மட்டுமே பயன்படுத்தினா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா அந்த லாஸை வந்து நான் என்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்கு, என்னோட பர்சனல் வெண்டட்டாக்கு, என்னோட ஆதாயத்துக்கு, என்னோட கிரீடினஸ்க்குன்னு சொல்லி நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, கான்ஸ்டியூஷன், அப்புறம் கோர்ட்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் கொடுத்த லாஸ் வந்து நம்மளுக்கு நான் ஒரு நேர்மையா இருக்கிறவங்களுக்கு போய் சேராம அது ஒரு லீகல் டெரரிசமாவே நம்மளுக்கு மாறிடும். ஸோ இதை ஒரு வெப்பனாவே வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிரட்டி அவங்க ஆதாயத்துக்கு வந்து இந்த ஆண்களை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த லாஸை எல்லாம் வந்து பெண்கள் ஒரு 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 ஷீல்டா மட்டுமே யூஸ் பண்ணணும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு. அதை விட்டுட்டு ஒரு ஆண்களை தாக்குற வெப்பனா வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அது மூலியமா இந்த சமூகத்துல வந்து நம்மளுக்கு நிறைய டீக்ரடேஷன் தான் நடக்குமே தவிர எந்த ஒரு ப்ரொமோஷனுமே நம்மளுக்கு இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த தப்பான ஃபேக் கேசஸ் வந்து கம்மியாகணும். இந்த ஆண்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம அதுக்கான கடமைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். உண்மையாவே தப்பு நடந்தவங்க மட்டுமே போய் கேஸ் வந்து கொடுக்கணும். எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த பையன் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேக் கேசஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய ஃபேக் கேசஸ் ஆக ஆக உண்மையாவே கேஸ் கொடுக்குறவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து மதிப்பு இல்லாமல் போயிடும். ஓனாய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தடவை வந்து கத்த என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையாவே ஓனாய் வரும்போது நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே நம்மளுக்கு வராமல் போயிடுவாங்க. நம்ம மேலே பகிர்ந்துக்கிட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சட்ட உதவி தேவைப்பட்டா நீங்கள் எங்களோட வெப்சைட்டை வந்து அணுகலாம். அந்த வெப்சைட்டோட லிங்கை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம்.